ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 50 நாட்களை கடந்துருச்சு. அவங்க சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ, என்ன சத்தியத்தை மக்கள் முன்னாடி வச்சாங்களோ, அந்த மாற்றத்தை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றங்கள் என்னென்ன அண்ட் அந்த மாற்றத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அவங்க கொண்டு வந்த மாற்றம் அப்படின்றது பலர் கூட ஆச்சரியமாக இருக்கலாம். என்ன மாற்றம் நடந்துச்சு தமிழ்நாட்டில்? காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரி ஊழல் எல்லாமே ஒளிஞ்சிருச்சா? ஏன்னா பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியே வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது அப்படியே பயங்கரமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் தான் இருக்கு. பல குற்றச்சாட்டுகள், பல கொலை குற்றங்கள், ஆணவ கொலை உட்பட பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அப்படியே ஒரு அமைதி பூங்காவாக மாறிடுச்சா? ட்ரக் இஷ்யூஸ்லாம் தமிழ்நாட்டில் போயிடுச்சா? டாஸ்மாக்ல வந்து இந்த 10 ரூபா கம்மி பண்ணிட்டாங்களா? டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே நடக்கலையே. அப்ப என்ன மாற்றத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? எதுவுமே மாறல, இன்னும் வேர்ஸா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன மாற்றத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்ற கேள்வியை பலர் முன்வைக்க கூடும். அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுடைய பெயரை வந்து மாற்றிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் முதல்வன் திட்டத்தினுடைய பெயர் அது வந்து தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் சொல்லி அதை மாத்தினாங்க. திறன் மேம்பாடு அப்படின்றத மாத்தினாங்க. நான் முதல்வன் அப்படின்ற அந்த பெயர் இருக்கக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருந்து அதை மாத்திட்டாங்க. அது தொடர்பாக சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது, அதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் பேரு நான் முதல்வன் ஒன்றும் புரியாது, மக்களுக்கு ஒன்றும் புரியாது, ஸ்கில் டெவலப்மெண்ட்னு மாத்தினாதான் மக்களுக்கு புரியும், அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு புரியும், ஏதாவது முதல்வர் ஆகிறதுக்கு போல அப்படின்னு சொல்லி மக்கள் குழம்பி போயிடறாங்கன்னு சொல்லி 2 கூட்டணி கட்சியினுடைய முன்னாள் திமுக கூட்டணியில இருந்த மாணிக்கம் தாக்கூர், சிபிஎம் எம்பி சு வெங்கடேசன், 2 பேரையும் பக்கத்தில் வச்சுதான் அந்த திட்டம் தொடர்பாக ரொம்ப அப்படி தட்டி விட்டு கடந்து போயிருந்தாரு. அது சமீபமாக நடந்தது. அதை தொடர்ந்து நேற்று சென்னை கார்பரேஷன் இருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகம் கிட்டத்தட்ட 24 படைப்பகத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுல 15 வந்து இப்போ ஃபங்க்ஷனிங்ல இருக்கு, இன்னும் 9 வந்து திறக்கப்பட இருக்கு. அந்த முதல்வர் படைப்பகம் அப்படின்ற அதனுடைய பேரை அதுல இருந்து முதல்வரை தூக்கிட்டு, எப்படி நான் முதல்வன்ல இருந்து நான் முதல்வனை தூக்கிட்டு டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் மாத்தினாங்க. இதுல முதல்வர் படைப்பகத்தில இருந்து முதல்வரை தூக்கிட்டு வெறும் படைப்பகம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நேற்று தினம் அந்த முதல்வர் படைப்பகம் தொடர்பாக அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கான டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டர் விடுறதுல முதல்வர் படைப்பகம் அப்படின்ற பெயரே இல்லை, வெறும் படைப்பகம் 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 தான் எல்லா இடத்துலையும் இருந்தது. ஸோ ஆப்வியஸா இவங்க பெயரை மாத்திட்டாங்க அப்படின்றது அதை பார்க்கும்போதும் புரிஞ்சது. அண்ட் 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அது வந்து நெமிலியில இருக்கு. அதுல முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து கடந்த ஆட்சி காலத்தின் போது அதுக்கு முன்னாடி அதை திட்டத்தை கொண்டு வந்ததுல அவருடைய பங்கு தான் முக்கியமானது. அதுல அவருடைய பெயர் அந்த அடிக்கல்ல இருக்கு. அடிக்கல் நாட்டும் பொழுது அந்த கல்லுல அவருடைய பெயர் அப்படின்றது இருக்கு. கடந்த ஆட்சியின் போது அதை மறுசீரமைப்புக்கும் பணியும் நடந்தது. அந்த அடிக்கல்லையும் அவருடைய பெயர் இருக்கக்கூடாதுன்றது அதையும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்தும் ஸ்டாலினுடைய பெயர் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பல்வேறு மாற்றங்களை தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நான் முதல்வன் திட்டம், முதல்வர் படைப்பகம், அப்புறம் இப்போ நெமிலியில் இருக்கக்கூடிய இந்த சம்பவம், இது எல்லாத்துலயும் ஒரு சிறப்பான மாற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாற்றம் வந்து ஆனா உருப்படியான மாற்றமா, இது மக்களுக்கான மாற்றமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. அண்ட் 2வது, இது ஒரு இஷ்யூவா அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இது வந்து ஒரு பிரஷிங் அண்டர் த கார்பெட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் முதல்வன் திட்டமா, அது டிஎன் ஸ்கில் கார்பரேஷன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்படிதான் அதை டீல் பண்ணாரு அமைச்சர் நிர்மல்குமார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து கேக்குறீங்களா? நான் முதல்வன் என்ன ஒன்றும் புரியல மக்களுக்கு, டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் மாத்திட்டோம். 2வது முதல்வர் படைப்பகமா, இதுல வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு? முதல்வர் இருந்தா என்ன, படைப்பகம்னு இருந்தா என்ன? எல்லாரும் போய் படிக்க தானே போறாங்க அங்க. இது ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எதுவுமே பிரச்சனை கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில எதுதான் பிரச்சனை உங்களுக்கு? எதுவுமே இதெல்லாம் பிரச்சனையாங்க அப்படின்னு சொல்லி இது பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி பலரும் பேசக்கூடும். ஆனா பெயர் அப்படின்றது பிரச்சனை தான். பெயர் அப்படிங்கிறது ஒரு அரசியல். தமிழ்நாடுன்னு பெயர் கிடைத்தது ஒரு மிகப்பெரிய அரசியல். அதற்காக உயிரை விட்டுருக்காங்க. இங்க வந்து எதுவுமே ஈஸியா கிடைச்சல. அதுவும் ஒரு சாதிய சமூகமாக இருக்கக்கூடிய இந்த இந்திய சமூகத்துல பெயர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசியல். எந்த பெயரை நம்ம வைக்கிறோம், எந்த பெயரை சூஸ் பண்றோம், அந்த அப்படின்றது ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல பெயர் வைக்கிறதே ஒரு மூவ்மெண்டா நடந்திருக்கு. இந்த சாதிய சமூகத்துல ஒருத்தர் ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு பெயரை வைக்க கூட இந்த சாதிய சமூகத்துல அனுமதி அப்படின்றது கிடையாது. குப்பன், சுப்பன், கருப்பாயி, மூக்காயி, ஒரு நாகரிகமான பெயரை இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது கடந்த காலத்துல இல்லவே இல்லை. ஒரு பேரே கூட ஒரு மண்ணாங்கட்டின்னு ஒரு பேர் இருக்கும், கொட்டாங்குச்சின்னு ஒரு பேர் இருக்கும்,
அப்ப இது எதுவுமே வந்து ஒரு சுயமரியாதையை அந்த நபருக்கு பேர்ல கூட சுயமரியாதை இருக்கக்கூடாது. நீ என்ன பெரிய இவன் மாதிரி பேர் வைக்கிற அப்படின்றதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலைமை. அதெல்லாம் உடைச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்தது. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்டா நடந்தது. 1967 அண்ணா முதல்வரான பிறகுதான் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டது. த சன் ஹூ நேம் த மதர் அப்படின்னு சொல்லி அண்ணாவை அழைப்பாங்க. ஒரு மகன் வந்து தாய்க்கு பெயர் சூட்டிய ஒரு வரலாற்று சம்பவம் அப்படின்னு தமிழ் மண்ணில் தான் நடந்தது. அது அண்ணா தமிழ்நாட்டுக்கு தமிழ் மண்ணுக்கு இட்ட பெயர். இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றியது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் 1967 தான். அப்போ பேர் அப்படின்றது சும்மா கிடையாது. அந்த பேரை பார்த்து பதறதும் நமக்கு புரியுது. இப்ப நான் முதல்வன் அப்படின்னா ஸ்டாலினுடைய முகம் வந்து தெரியும். முதல்வர் படைப்பகம் அப்படின்னா ஸ்டாலினோட மூஞ்சி தெரியும். அது தெரியக்கூடாது, மக்களுக்கு அது தெரியக்கூடாது. அந்த பேரே எங்களுக்கு வந்து அருவருப்பா இருக்கு, எனக்கு வந்து அப்படியே பயமா இருக்கு, இன்செக்யூரா இருக்கு. அந்த பேரை பார்த்தா ஸ்டாலினோட ஞாபகம் வந்துடும். இன்னும் முதல்வர்னு அவர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜெயிச்சிட்டீங்க, ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, 107 சீட்டை பிடிச்சிட்டீங்க, அது பத்தாதுன்னு அதிமுக இருந்து அவ்வளவு பேரை தூக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல வந்து உங்களை யார் என்ன பண்ண போறா, எப்படி உங்க என்ன என்ன இவ்வளவு இன்செக்யூரிட்டின்றது எனக்கு நிஜமாவே புரியல. இது முதல்வருக்கு தெரிந்து நடக்குதா இல்ல முதல்வரை குளிர்விப்பதற்காக அதிகாரிகள் பண்றாங்களான்றது நமக்கு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஒரு மலினமான அரசியலா இருக்கு. தமிழ்நாட்டுல இதெல்லாம் தாண்டி நம்ம வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகம், அரசியல் மாண்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு நம்மளாம் பார்த்தோம். பட் அது திரும்பவும் ஒரு பின்னோக்கி சீரழியக்கூடிய நிலைமையில போறது அப்படின்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. கடந்த ஆட்சியின் பொழுது அதிமுகவினுடைய ஆட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் இருந்தது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில அவங்களுடைய அதிமுக ஆட்சியினுடைய ஜெயலலிதாவுடைய புகைப்படம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஸ்கூல் பேக்ஸ்ல இருந்தது. அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இது வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னா ஸ்டாலின் கடந்த ஆட்சியின் போது டீல் பண்ணாரு. அந்த பேக்ல அவங்களுடைய போட்டோ இருந்தா என்ன ஆயிரப்போகுது? அதுதான் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் ஒரு விஷயத்தை அணுகிற விதமும் அல்லது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அணுகிற விதத்துக்குமான வித்தியாசமா நம்ம பாக்குறோம். அதெல்லாம் அப்படியே அலோவ் பண்ணாங்க. பட் தமிழக வெற்றி கழகம் இந்த ஆட்சியினுடைய அணுகுமுறை எதை நமக்கு ஞாபகப்படுத்துதுன்னா அப்படியே ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பேட்டர்ன் தான் நினைவுபடுத்துது. பல விஷயங்கள்ல அவங்க அதிமுகவினுடைய அந்த சாயலை வந்து அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. குறிப்பாக சென்னையில வள்ளுவர் கோட்டம், அது கலைஞர் வந்து கிட்டத்தட்ட வள்ளுவரை வந்து அவர் எவ்வளவு நேசிச்சாரு, திருக்குறளை வந்து அதை பஸ்ல எழுதுறது உட்பட பல்வேறு விஷயங்கள்ல இந்த தமிழ் ஐகான்ஸை கொண்டு வரதுல திராவிடியன் மூவ்மெண்டினுடைய ரோல், குறிப்பாக டிஎம்கேனுடைய ரோல் என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்து பார்த்து கட்டிய வள்ளுவர் கோட்டம், அந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய திறப்பு கூட கலைஞர் வந்து அழைக்கப்படலை. அப்படி அந்த அதிமுக ஆட்சியின் காலத்துல அவர் வந்து அப்படியே அதை புறக்கணிக்கப்பட்டாரு. அவர் பார்த்து பார்த்து செதுக்கின ஒரு இடம் தான் வள்ளுவர் கோட்டம். அது அப்படியே அதுல புறக்கணிக்கப்பட்டாரு. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். குறிப்பாக தலைமைச் செயலகம், இது 2011 நல்லா ஞாபகம் இருக்கு. 2011 தலைமைச் செயலகம் மாற்றப்பட்டது. ஆனா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த இடத்துல நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக தலைமைச் செயலகமே ஷிஃப்ட் ஆச்சு திரும்ப ஜார்ஜ் கோட்டைக்கு. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருக்கக்கூடாது, இடம் பத்தல, இன்னும் கொஞ்சம் வசதிகள் வேணும்ன்ற அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டது புதிய தலைமைச் செயலகம். இன்னைக்கு ஓமந்தூரார் மருத்துவமனையா இருக்கக்கூடிய இடம். அது வந்து உடனடியாக அங்க நான் வரமாட்டேன், அது டிஎம், எனக்கு மக்கள் பணம் செலவாச்சா, அது என்ன, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க, அங்க ஏன் போனாங்க, என்ன நிர்வாக ரீதியாக அங்க போனாங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம். திமுக கட்டின அந்த இடத்துல நான் கால் வந்து வைக்க மாட்டேன். கலைஞர் கட்டிய அந்த தலைமைச் செயலகத்துல நான் வந்து கால் வைக்க மாட்டேன். திரும்ப எல்லாத்தையும் இங்க தூக்கிட்டு வாங்க, எல்லா ஃபைல்ஸையும் இங்க தூக்கிட்டு வாங்கன்னா உடனடியாக கொண்டு வரப்பட்டு அது மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. அதை விட உச்சமாக அண்ணா லைப்ரரி, இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம எழுதக்கூடிய யாரை வேணா நீங்க வந்து கேட்கலாம். அது எவ்வளவு பெரிய, எத்தனை நபர் அந்த இடம் உருவாக்கி இருக்கு அப்படின்றது எனக்கே பர்சனலா தெரியும். அவ்வளவு பேர் அதுல பயனாளிகள் அப்படின்றவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கட்டிடம் அண்ணா நூலகம், அண்ணா லைப்ரரி கோட்டுப்புறம்ல இருக்கு. அந்த கோட்டுப்புறம் அந்த கட்டிடத்தையும் மாத்துறதுக்கான எல்லா வேலையும் இன்னைக்கு ஜெயலலிதா பண்ணாங்க. மிக கடுமையான எதிர்ப்பு அப்படின்றது அந்த காலகட்டத்தில் எழுந்தது. அதை நீங்க மாத்த கூடாது, அதை வந்து மாத்துறதுக்கு அப்படியே அலோவ் பண்ணாங்க. அந்த அமைச்சர்கள் யாருமே அந்த கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு அதிகாரிகளா இருக்கட்டும் யாருமே வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணல. ஆனா மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தது. உடனடியாக அந்த திட்டம் அப்படின்றது ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. இல்லைன்னா அண்ணா லைப்ரரி நம்ம கிட்ட இருந்து போயிருக்கும். அப்போ இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் அப்படின்றது எந்த வகையிலையும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. இதுதான் மாற்றமான்ற ரொம்ப ஃபண்டமெண்டலான கேள்வி நம்ம வந்து முன்வைக்க விரும்புறோம். இது வந்து இப்படி கிட்டத்தட்ட பாகுபலி வந்து அரண்மனையில இருந்து போயிடுவாரு. பாகுபலி எங்க இருக்காரோ அதுதான் அரண்மனை அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு கேரக்டர் வந்து வைத்தறிச்சல்ல என்ன திரும்ப எல்லாரும் மக்களுக்கு அவன் பக்கமே இருக்காங்க, அங்கேயே போறாங்க, அவர் தான் என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி ரொம்ப சின்ன புலத்தனமா ரொம்ப குழந்தைத்தனமா தான் இந்த செயல்பாடுகள் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இந்த பேர் மாற்றம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சுயமரியாதை மிக்க பேரை வைக்க தொடங்கியது எல்லாமே அந்த காலகட்டத்தில் தான். தமிழரசன்ற பேரு, தமிழ் அப்படின்ற பெயரை கொண்டு வந்தது,
கம்பன், இளங்கோ, வள்ளுவன், திராவிட செல்வன், திராவிட செல்வி அப்படின்ற அழகான தமிழ் பெயர்ல சுயமரியாதை மிக்க பெயர்களை வைத்தது சிலம்பரசன், தமிழரசன், குறளரசன். இப்படி நம்ம பேரை சொல்லிட்டே போலாம். பேர்ல வந்து ஒரு கம்பீரத்தை கொடுக்கணும், பேர்லயே ஒரு என்ன சொல்றது, ஒரு சுயமரியாதை இருக்கணும் பேர்ல அப்படின்னு சொல்லி பல பெயர்களை கொண்டு வந்த திராவிடியன் மூவ்மெண்ட் தான். இன்னொரு பக்கம் லெனின், மார்க்ஸ், ஸ்டாலின் அப்படின்னு புரட்சிகரமான பேரு இடதுசாரி இயக்கங்கள் அவங்களும் வச்சாங்க. இப்படி பெயர் அப்படின்றது சும்மா பேர் மட்டுமே கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய அரசியல். அந்த அரசியலை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை இவங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவ்வளவு பயனாளிகளை வந்து நம்ம பார்க்கிறோம். நான் முதல்வன் திட்டத்துல கிட்டத்தட்ட கிளியர் பண்ற யூபிஎஸ்சி தமிழ்நாட்டில இருந்து ஐஏஎஸ் தேர்வு இந்த மாதிரியான முக்கியமான தேர்வுகள் எழுதக்கூடிய இந்த யூபிஎஸ்சியில மிகப்பெரிய நிறைய ஆஸ்பிரன்ஸை கிளியர் பண்றதுக்கு காரணமாக இருந்தது நான் முதல்வன் திட்டம். நம்மளால வந்து உள்ளேயே போகக்கூடாது, நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஒரு இன்ஜினியர் ஆயிடலாம், ஒரு பேங்க்ல போய் சேர்ந்துடலாம், ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்றத தாண்டி அதிகார வர்க்கத்துக்குள்ள நுழையலாம். அது வந்து ஒரு முழுக்க முழுக்க உயர் சாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாதிகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு அப்படியே ஒரு இரும்பு கேட் மாதிரி தான் இருக்குது. உடச்சு உள்ள போறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு கவர்மெண்டால ஒரு ஸ்கீம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய பேரை மாத்துறது, அந்த பேரை மட்டும் மாத்திர நான் முதல்வன் திட்டத்துல அந்த பேரை மாற்றி அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மே 15க்கு முன்னாடி இருந்த எல்லா டேட்டாஸையும் அழிச்சிட்டாங்க. ஏன் இந்த அரசினுடைய திமுக அரசுடைய பயனாளிகள் யாருன்னு தெரியக்கூடாதா? அந்த பயனாளிகள் இப்படி அழிக்கிறதுனால அந்த பயனாளிகள் நன்றியை மறந்துடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. அப்ப எதற்கு இப்படியான ஒரு அரசியலை செய்யறாங்க அப்படின்றது நமக்கு நிச்சயமா புரியல. ஒரு டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் மாத்திரம் நான் முதல்வர் படைப்பகம் அப்படின்றது சென்னையில இருக்கு. நான் வந்து திருவிகா நகர்ல எலெக்ஷன் டைம்ல போனப்போ அங்க ஒரு முதல்வர் படைப்பகத்தை நாங்க பார்த்தோம். அது வந்து நான் ஒரு ஏரியாக்குள்ள போய் வாக்ஸ் பாப் எடுக்கிறதுக்கு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஏரியாக்குள்ள பயங்கரமான ஒரு பில்டிங் என்னன்னு பார்த்தா அது முதல்வர் படைப்பகம். அது வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை அங்க உள்ளவங்களே சொன்னாங்க. அது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு லைப்ரரி இருக்கு, சிஸ்டம் இருக்கு. அப்படிப்பட்ட ஏரியால கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடம், அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை வந்து நீங்க குறி வைக்கிறீங்க, கார்னர் பண்றீங்க, இந்த பெயரை எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன இதுல நீங்க அச்சீவ் பண்றீங்க? யார் முதல்வரை குளிர்விப்பதற்கு இதை பண்றாரு, அல்லது முதல்வரை இதை விருப்பப்படுறாரா? இப்படி அழிச்சிட முடியுமா? முதல்ல வரலாற்றுல ஒருத்தருடைய பெயரை அழித்து அவரை வரலாற்றுல இருந்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அல்லது மக்கள் தான் அதை மறந்துடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்றதுக்கு முடியவே முடியாது. நீங்க வரலாற்றுல நிக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது புதுசா கொண்டு வாங்க, மக்களுக்கு பண்ணுங்க. பெரிய பெரிய பேர்ல உங்களுடைய பேர்ல எல்லாத்தையும் வைங்க, திட்டத்துக்கு பேரை வைங்க, உங்க பேரை கூட வைங்க திட்டத்துக்கு. அம்மா உணவகம் இன்னைக்கு வரைக்கும் அம்மா உணவகம் தான், யாரும் பேரை மாத்தலாம், ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் இருக்கு அம்மா உணவகம். ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் தான் அது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா வாட்டர் பாட்டில் இன்னமும் இருக்கு, கொடுத்துட்டு தான் இருக்காங்க, தண்ணி எல்லாம் வாங்கி தான் குடிக்கிறாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க மக்கள் கிட்ட நிக்கணும் அப்படின்னா மக்களுக்கான விஷயத்தை செய்யுங்க, மக்கள் கிட்ட நில்லுங்க. இன்னும் எளிய மக்களுக்கு பயன்படுகிற வகையில, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில திட்டங்களை கொண்டு வாங்க, சாதனை பண்ணுங்க. ஆட்சி உங்ககிட்ட தான் இருக்கு, அதிகாரிகள் உங்ககிட்ட தான் இருக்காங்க, அமைச்சர்கள் உங்ககிட்ட தான் இருக்காங்க. நீங்க டிமாண்ட் பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க சொன்ன மாதிரி நாங்க சும்மாலாம் சண்டை போட மாட்டோம், நாங்க வந்து வேணும்னா தான் சண்டை போடுவோம்னு சொல்றீங்க. சண்டையே போடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லதா பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு உள்ள பயம் அப்படின்றது, ஒருவேளை காலை உணவு திட்டத்துக்கும் முதல்வர் காலை உணவு திட்டம் இல்ல ஸ்டாலின் காலை உணவு திட்டம்னு வந்திருந்தா அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிருப்பாங்க போல. அந்த அளவுல தான் இவங்களுடைய அப்ரோச் அப்படின்றது இருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு ஜனநாயக மாண்பு, ஜனநாயக பண்பு அப்படின்றது தெரியல. இந்த ஜனநாயக பண்பே இல்லை அப்படின்னா இவர்களை நம்ம எப்படி வச்சு மதிப்பிடணும்னு தெரியல. அதை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லது ஆபத்தான விஷயமா நான் பாக்குறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைதி. இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. வெளிப்படையாக மக்களினுடைய மேண்டேட்டை பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள், ஊழல் பெருச்சாளிகள் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிப்படையாக வந்து இன்னைக்கு தூய சக்தின்னு தன்னை சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை தன்னை இணைச்சிருக்காங்க. ஜனநாயக சக்திகளினுடைய குரல் அப்படின்றது அப்படியே மௌனமா இருக்கு, அதை விட கள்ள மௌனமா இருக்குன்றதுதான் வெளிப்படையான குற்றச்சாட்டு. மாடு பலியிடுறதுக்கான தடை, குர்பானி கொடுக்கறதுக்கான தடையில இருந்து திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் கடந்த ஆட்சி காலத்துல தான் எடுக்கப்பட்டது. அதை ஸ்கிரீன் பண்ண முடியல. இப்போ திருப்பரங்குன்றத்தினுடைய எம்எல்ஏ நம்ம அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பின்பற்றப்படும் திருப்பரங்குன்றத்துலன்னு சொன்னாரு. திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, அதுக்கு ஸ்கிரீனிங்க்கு தடை விதிக்கப்படுது. இதை ஜனநாயக சக்திகள் வாயை மூடி கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள், அமைதியா கடந்து போறாங்க. இதுதான் உள்ளதே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுவதற்கான ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதை பேசக்கூடிய எல்லா நபர்களும் இன்னைக்கு அரசுக்கு ஆதரவாக இருக்காங்க. மக்களினுடைய நிலை அப்படின்றது என்னவாக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரியான பெட்டி இஷ்யூஸ்க்கெல்லாம் நீங்க பேரை மாத்துறது அப்படின்ற இந்த மாதிரி பெட்டி என்ன சொல்றது, ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயலை அரசு செய்யக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. முதல்வர் படைப்பகத்தின் மூலம் பலர் பயனடைகிறாங்க. அப்படி பேரை மாத்துறதன் மூலமாலாம் உங்களால எதையும் மறைச்சிட முடியாது. அது யார் கொண்டு வந்தா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியதான் போகுது. சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வந்தப்போ கலைஞர் பற்றிய குறிப்புகள்லாம் புத்தகத்துல இருந்தது. அப்போ
ஆட்சி மாறிய பிறகு அந்த புத்தகத்தையே கொடுக்கல. புத்தகத்தை கொடுக்காம அதை ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கலைஞர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். தமிழ்நாடு பசங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்து புத்தகத்தை என்ன இருக்கோ அதை கிழிச்சு பார்ப்பாங்க. அது அந்த கியூரியாசிட்டி வந்து மக்களுக்கு இருக்கு அப்படின்றத சொன்னாரு. அப்படிதான் அதை நீங்க இப்படி மூடி மறைச்சு ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டிலாம் ஒருத்தருடைய பெருமையோ அல்லது ஒருத்தருடைய புகழையோ மறைச்சிட முடியாது. கண்டிப்பா காலத்துக்கும் நிலைத்து நிற்கும். நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மக்கள் கிட்ட போங்க, மக்கள் கிட்ட ஏதாவது செய்யுங்க, மக்களுக்கு ஆதரவான திட்டத்தை கொண்டு வாங்க, இன்னும் பெருசா பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துற அளவுக்கு நல்லதை மக்கள் கிட்ட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க மக்கள் முன்னாடி நிப்பீங்க. இப்படி ஒட்டுறதன் மூலமாக எங்க முதல்வர் போட்டோ இல்லை அப்படின்னு கேட்கறதன் வழியாக உங்களை மக்கள் முன்னாடி நிலைநிறுத்திக்க முடியாது. இது உங்களுடைய இன்செக்யூரிட்டியை காமிக்குது. இந்த அரசினுடைய பாதுகாப்பற்ற சூழல்ல நீங்க இருக்கிறது, அல்லது ஒரு ரொம்ப இந்த பொறுப்பை வந்து சுமக்க முடியாம ஏதோ தெரியாதனமா நாங்க சிஎம் ஆயிட்டோம், எங்களுக்கு வந்து இதெல்லாம் டீல் பண்ண முடியல, எங்களுக்கு வந்து இது நான் சிஎம்ன்றதை என்னால நம்பவே முடியல அப்படின்ற அளவுல தான் இந்த விஷயங்கள் இருக்கு. அரசு என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நிச்சயம் கமெண்ட்ல போடுங்க. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.